வாட்ஸ் இன்சைட் மை காலேஜ் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்பெக்ஸும் இருக்கும். அது வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த கால்குலேட்டரு, மினி பாக்கெட் கால்குலேட்டர் வச்சுக்க சொன்னாங்க. அதனால வச்சுருக்கேன். நீங்களும் வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு. அது போக இந்த இது எதுக்கு குடுத்துருக்காங்கன்னே தெரியல. எதுக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது போக இந்த ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பென்சில்ஸ் வச்சுருப்பேன். பென்னு தான் தேவை. ஆனா பென்சில் தான் 3 வச்சுருக்கேன். எதுக்காக இத்தனை பென்சில் வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாது. அது போக ஒரு ரப்பரு, ஒரு எதுக்காக தேவைப்படும்னு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு க்ளூ வந்து வச்சுருக்கேன். இதுவே பவுச் மாரி செட் ஆனனால நான் தனியா பவுச்லாம் வாங்கல. அப்புறம் வந்துட்டு என்னோட இயரிங்ஸ் ஒண்ணு உடைஞ்சிட்டு, ஒண்ணு அழகா இருந்துச்சு. அத வந்து இதுக்கு கீ செயின் மாரி போட்டு வச்சுட்டேன். இந்த ஜிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டிஃபன் மட்டும் தான் வச்சுப்பேன். வேற எதுவும் வைக்க மாட்டேன். பின்னாடி என்னோட நேம் ஸ்டார்ட்டிங் லெட்டர் கீ செயினா போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆர்டர் வரும். ஏ, பி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு ஆர்டர் படி நான் எடுத்துட்டு போயிருந்தேன் இந்த நோட்லாம். ஆ வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய புக்க நான் படிச்சதே கிடையாது. ஆனா, இப்போ படிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கு காலேஜ் லைஃபே. இந்த லைப்ரரிலலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாரி தான் இருக்கு அந்த புக்கு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் வந்து வச்சிருக்கேன். பின்னாடி ஒரு சீக்ரெட் ஜிப் இருக்கு. அதில தான் என்னோட மொபைல் ஃபோன் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். அது போக அப்புறம் ஒரு பிங்க் கலர்ல கிட்டன் பவுச் மாரி வாங்கினேன். அதுக்குள்ள என்னோட ஹெட்ஃபோன் கண்டிப்பா இருக்கும். அப்போ கொஞ்சம் சில்லற வந்துட்டு பஸ்ஸுக்கு தேவைப்படும்னு வச்சிருக்கேன். இது வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். நீங்களும் வேலட் வச்சுக்கோங்க. ஆனா இந்த மாரி இல்ல, கொஞ்சம் பெருசாவே வச்சுக்கோங்க. இப்படி தான் நீங்களும் கொண்டு போவீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.